நமது ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அன்போடு உங்களை அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள் மற்றும் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். தியான வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் யெகோவா நிசி நமக்காக யுத்தம் செய்கிறவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் வெற்றி அடையும்படியாக தேவன் நமக்கு முன்பாக சென்று யுத்தங்களை நடப்பிக்கிறார். அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார், ஜெயக்கொடியேற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரம கானானை நோக்கி செல்லுகின்ற, அதாவது தேவ சிங்காசனத்தை நோக்கி பரம கானானை நாடி முன்னேறி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக கிரியை செய்யும் சத்துருதான் அமலேக்கின் ஆவி என்பதை குறித்து தியானித்தோம். இந்த அமலேக்கின் ஆவி எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், மாம்சீக இன்பம் அமலேக்கின் ஆவியாக இருக்கிறது. சுய மகிமையை தேடுதல் அமலேக்கின் ஆவியாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை அமலேக்கின் ஆவியாக நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விடுகிறது. சுபாவ அன்பில்லாத ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அது அமலேக்கின் ஆவியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த அமலேக்கின் ஆவியை முறியடிப்பதற்கு, இல்லை என்றால் நம்முடைய சத்துருவாகி அமலேக்கின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதிருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் சற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அமலேக்கின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதிருக்க வேண்டும் என்றால் நாம் பலத்தின் மேல் பலனடைகிறவர்களாக இருக்க வேண்டும். பலத்தின் மேல் பலமடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் எரேமியா 50ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பலனடைந்தால் ஒழிய, ஆவியானுடைய நிறைவை பெற்று அவருடைய பலத்தின் மேல் பலன் அடைந்து அவருக்குள்ளாக வேரூன்றிய ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் நாம் முன்னேறி செல்ல முடியாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பவுலடிகளார் குறிப்பிடுகின்றதான வேளையிலே 3:16 நாம் பார்க்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்பதாக குறிப்பிடுகிறார். நாம் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்படி பலனடைந்தால் மாத்திரமே இந்த அமலேக்கின் ஆவியை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெருங்கூட்டமாக வனாந்தரத்தில் வழி நடந்து வருகையில் அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக வந்து பாளையத்தில் பின்னாக நடந்து வந்து கொண்டிருந்த பலவீனரை, இளைத்து விடாய்த்து போனவர்களை வெட்டினார்கள் என்பதாக உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இளைப்புக்கும் பலவீனத்திற்கும் இடம் கொடுத்து பின்தங்கிய நிலையில் இருப்போம் என்றால் அமலேக்கின் ஆவி நம்மை அழித்து போட்டுவிடும் என்பது மிக நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியமாக விசுவாசிகள் நாம் அறிந்து கொள்வது அவசியம். எனவே நாம் எவ்விதமான சோர்வுக்கும் அதைரியத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடங்கொடாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல கவனமாக இருக்க வேண்டும். இளைத்து விடாய்த்து வீடு திரும்பிய ஏசாவுக்கு சம்பவித்தது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். அவன் விடாய்த்து வருகிறான், சோர்ந்து போய் வருகிறான். அவனுக்கு இப்பொழுது தேவையெல்லாம் பலனடைய வேண்டிய ஒரு உணவு. கூழ் காய்த்து கொண்டிருந்த தன் தம்பியினுடைய காரியத்தை பார்க்கிறான். அவன் தனக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொள்ள இயலாதவனாக மாம்சீகம் அவனை மேற்கொள்ளுகிறது. பசிக்காக அவன் என்ன செய்கிறான்? அந்த கூழ் எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறான். நான் உனக்கு கூழ் கொடுக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு என்பதாக கேட்கிறான். அங்கே ஒரு வியாபாரம் நடைபெறுகிறது.
தன்னால் திடனாய் நிற்க இயலாதவனாகிய ஏசா உள்ளான மனிதனிலே பலன் குன்றினவனாக அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தின் மகிமையை, மேன்மையை, அதனுடைய உள்ளான நன்மைகளை உணராதவனாக அவன் விற்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய மாம்சீகம் விரும்புகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? சற்று நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எந்த காரியத்திலே நான் பலவீனமாக இருக்கிறேன்? என்னை மாம்சம் மேற்கொள்ளுகிறதோ? என்னுடைய சுயம் என்னை மேற்கொள்ளுகிறதோ? இல்லை என்றால் நான் எனது என்று சொல்லக்கூடிய என்னை சுற்றின இந்த வாழ்வு மாத்திரமே என் கண்முன்பாக நிற்கிறதோ? அருமையான பிள்ளைகளே, கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இளைப்புக்கும் பலவீனத்திற்கும் இடம் கொடுப்போம் என்றால் நாம் பின்தங்கின நிலைமையிலே காணப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவ்வப்போது நம்முடைய பலனை புதுப்பித்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலனடைந்து மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல வெற்றியுடன் முன்னேறி செல்வோமாக. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், அமலேக்கின் ஆவியினால் நாம் அழிக்கப்படாதிருக்க வேண்டும் என்றால் நாம் அதனை அழித்து போட வேண்டும். சவுல் இஸ்ரவேலை ஆளும் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் சுற்றிலும் இருந்த தன்னுடைய எல்லா சத்துருக்களோடும் யுத்தம் பண்ணினான். அவன் எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்தான். சில நாட்கள் சென்ற பின்பு கர்த்தர் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, அமலேக்கு அவர்களுக்கு வழிமுறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்பதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆனாலும் அவன் அமலேக்கின் செய்கையை மனதிலே வைத்திருந்த கர்த்தரின் மனதை அவன் நிறைவேற்றாமற் போனான். அமலேக்கை முற்றிலும் சங்கரித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய மனதாயிருந்தது. ஆனால் சவுலோ அப்படி செய்ய மனதில்லாதவனாய் அதை முற்றிலும் நிறைவேற்றாமற் போனான் என்பதாக வசனம் 9 வாசிக்கிறோம். அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று கர்த்தர் அவனை குறித்து மனவேதனையோடு கூறுகையில் அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்பதாக 11ஆம் வசனம் 13ஆவது வசனத்திலே குறிப்பிடுகிறான். தம்முடைய மனதில் இருந்ததை அவன் நிறைவேற்றாமற் போன நிமித்தம் தாம் அவனை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்பதாக 23 மற்றும் 26ஆவது வசனங்களிலே பார்க்கிறோம். அமலேக்கின் மேல் கர்த்தருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை அவன் தீர்க்காமற் போனபடியினால் இது அவனுக்கு நேரிட்டது என்பதாக 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள் குறிப்பிடுகிறது. அவன் ராஜாவாயிராதபடிக்கு தேவனால் புறக்கணித்து தள்ளப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்வின் முடிவு நம்மை திடுக்கிடச் செய்கிறது. அமலேக்கியரை முற்றிலுமாக சங்காரம் பண்ணாமற் போன அவனுடைய முடிவிலே ஒரு அமலேக்கியனாலே அவன் கொன்று போடப்பட்டான் என்பதாக 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் குறிப்பிடுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போகிற வழியிலே நம்மை வழிமறிக்கிற அமலேக்கின் வல்லமையை பகுத்தறிந்து கர்த்தருடைய மனதை அறிந்தவர்களாய் அதை முற்றிலும் அழித்து போடாவிடில் அந்த வல்லமையினாலே நாம் அழிக்கப்பட்டு போவோம் என்பதை இங்கே எச்சரிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது இந்த அமலேக்கியனை தப்பவிடாமல் கொன்று போட்டான் என்பது இங்கு கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. அவன் சிங்காசனத்தை சுதந்திரிப்பதற்கு சற்று முன்பாக ஒரு அமலேக்கியன் அவனிடத்திலே வந்து ராஜாவாகிய சவுலை தான் கொன்று போட்டதாக கூறியபோது அவன் அதை குறித்து சந்தோஷப்படாமல் அந்த அமலேக்கியனை உடனே வெட்டி போடும்படி தன் வாலிபரில் ஒருவனுக்கு கட்டளையிட்டான். இவ்விதமாக அமலேக்கியரை தப்ப விடாமல் தேவனுடைய மனதை அறிந்து அவர்களை அழிப்பதில் வைராக்கியமுள்ளவனாயிருந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்றவன் என்ற சாட்சியை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்பதாக அப்போஸ்தலர் 13:22 சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர் கானானின் ஜாதிகளை சர்வ சங்காரம் பண்ணாவிடில் அவர்கள் அழிக்காமல் மீதியாக வைக்கிறவர்கள் அவருடைய கண்களில் முள்ளுகளும் விலாக்களில் கூர்களுமாயிருந்து அவர்களை உபத்திரவப்படுத்துவார்கள் என்று கர்த்தர் அவர்களை எச்சரித்தார். உபாகமம் 20ஆவது அதிகாரத்தில்
16-17 வசனத்திலேயும், எண்ணாகமம் 33 அதிகாரம் 55வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவதை வழிமறிக்கும்படி நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில் போராடுகிற பழைய மனுஷனுடைய செய்கைகளை அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இதைத்தான் பவுலடிகளார் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்பதாக கொலோசியர் 3:5 குறிப்பிடுகிறார். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட வேண்டும் என்று 9வது வசனத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிக்க வேண்டியவைகள் இன்னும் அழிக்கப்படாமல் என்னிடத்தில் இருக்கும் என்றால், மாம்சீக சிந்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால், அவைகளை அழித்து போடும்படியாக தேவனிடத்தில் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எவைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அவைகளை அழித்து போடும் வல்லமை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அவைகளை அழித்து நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும்படியாக எங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு பிரியமானவைகளை அல்ல, உமக்கு பிரியமானவைகளே நாங்கள் செய்யவும், எங்களுக்கு பிரியமாய் இருக்கிறவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவரீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் அழித்து உமக்குள்ளாக நாங்கள் பலனடைந்தவர்களாய் ஆண்டவரை முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.